வணக்கம். 1.15 கோடி மத்திய ஊழியர்களுக்கு அடிக்கக்கூடிய ஜாக்பாட் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னா, அடிப்படை சம்பளம் 44,000 ஆகுமா அப்படிங்கிற அந்த யூகத்தை பற்றியும், அப்படி ஆனால் எவ்வளோ சம்பளம் வரும் அப்படிங்கிற அந்த கணக்கீடு பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப தெளிவாக உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் சொல்ல வர தகவல் என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ 8th பே கமிஷன் பற்றி நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. 8வது ஊதிய குழு ரூபாய் 21,700 to 53,347 லெவல் 3 அரசு ஊழியர்களின் அசர வைக்கும் சம்பள உயர்வு. அதாவது 8th பே கமிஷன் லேட்டஸ்ட் நியூஸா இருக்கக்கூடிய 8வது ஊதிய குழுவின் கீழ் 1.92 பிக்மன் ஃபேக்டர் சம்பள உயர்வு ஏற்பட்டால் எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற மொத்த கால்குலேஷன் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லெவல் 3 மத்திய அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு எவ்வளவாக இருக்கும்? ஒன்று. நெக்ஸ்ட், புதிய அடிப்படை ஊதியம் என்னவாக இருக்கும்? அதே போல பிக்மன் ஃபேக்டர் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத குறித்து தான் முழு தகவலை இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? 8th பே கமிஷன் சேலரியுடைய ஒரு பெரிய ஹைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 8வது ஊதிய குழுவின் அமலாக்கத்திற்கான காத்திருப்பு இப்போது இறுதி கட்டத்தில் உள்ளது. அனைத்து ஊழியர்களுக்கும் இருக்கும் ஒரே கேள்வி சம்பள உயர்வு பற்றியதுதான், இல்லையா? இந்த சம்பள உயர்வு பலவித காரணிகளின் அடிப்படையில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல்வேறு நிலைகளில் உள்ள ஊழியர்களுக்கு பல்வேறு அளவில் ஊதிய உயர்வானது இருக்கும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லெவல் 3 மத்திய அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு எவ்வளவாக இருக்கும்? புதிய அடிப்படை ஊதியம் என்னவாக இருக்கும்? பிக்மன் ஃபேக்டர் என்னவாக இருக்கும்? இவற்றுடன் HRA அதாவது வீட்டு வாடகை கொடுப்பனவு மற்றும் TA பயணப்படி ஆகியவற்றை சேர்த்த பிறகு நிகர சம்பளம் என்னவாக இருக்கும்? இதை பற்றி இப்போ நம்ம இந்த பதிவில் ரொம்ப விரிவாக வந்து பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை நிர்ணயிப்பதில் பிக்மன் ஃபேக்டர் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. 7வது சம்பள கமிஷனில் இது 2.57 இருந்தது. இதன் மூலம் குறைந்தபட்ச சம்பளம் 7,000 18,000 அதிகரித்தது. இப்போது இந்த 8வது ஊதிய குழுவில் உள்ள பிக்மன் ஃபேக்டர் குறித்து பல்வேறு மதிப்பீடுகள் இருக்கின்றன, இல்லையா? இது வந்து 1.92 ஆகவோ அல்லது 2.08 ஆகவோ அல்லது 2.86 ஆகவோ நிர்ணயிக்கப்படலாம். அந்த பிக்மன் ஃபேக்டர்ங்கிறது இதுக்குள்ள வந்து நிர்ணயிக்கப்படலாம், இந்த புள்ளிகள் விவரத்தில் நிர்ணயிக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி கூறப்பட்டு இருக்கு. ஸோ இதுல ரொம்ப கீழே இருக்கக்கூடிய 1.92 பிக்மன் ஃபேக்டர் இப்போதைக்கு அவங்க நிர்ணயிச்சாங்கன்னா, இந்த 7வது சம்பள கமிஷன்ல நடந்த மாதிரி இந்த 8வது சம்பள கமிஷன்ல என்ன கணக்கீடு நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போறோம். இந்த பிக்மன் ஃபேக்டர் ஊழியர்களின் புதிய சம்பளத்தை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல அறிக்கைகளுக்கு முந்தைய ஊதிய குழுக்களுடன் ஒத்துப்போகும் வகையில் 1.90 அல்லது 1.92 சுற்றி பிக்மன் ஃபேக்டரை பரிந்துரைத்துள்ளன. இந்த 8வது ஊதிய குழுவிற்கான பிக்மன் ஃபேக்டர் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடல. அதனால இந்த பதிவில் வழங்கப்பட்டுள்ள கணக்கீடுகளில் சாத்தியமான பிக்மன் ஃபேக்டரான 1.92 இருக்கு இல்லையா, அதாவது பேசிக் ஸ்டார்டிங்கு, அதை வச்சு அதை பயன்படுத்த இப்போ நம்ம வந்து உங்களுக்கு வந்து கால்குலேஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒவ்வொரு லெவல் வாரியாக பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு 8வது ஊதிய குழுவின் கீழ் 1.92 பிக்மன் ஃபேக்டரில் சம்பள உயர்வு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம இங்கே பார்க்கலாம். லெவல் 1 ஊழியர்களுக்கு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த 7வது ஊதிய குழு அதாவது அடிப்படை ஊதியமானது 18,000 ஒருத்தவங்க இப்போ வாங்கிட்டு இருக்காங்க கரண்ட்ல அப்படின்னா, இப்போ அவங்க 8வது ஊதிய குழு மூலயமா அவங்களுக்கு 1.92 பிக்மன் ஃபேக்டர் கிடைக்குது அப்படின்னா, இந்த 18,000 சம்பளம் வாங்கினவங்களுடைய அடிப்படை ஊதியமானது 34,560 சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், லெவல் 2 ஒர்க்கர்ஸ். இந்த லெவல் 2 ஒர்க்கர்ஸ்க்கு 7வது ஊதிய குழுவுடைய அடிப்படை ஊதியமானது 19,000 இவங்க வந்து வாங்கியிருப்பாங்க, இப்போ கரண்ட்ல வாங்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய பர்சன் பார்த்தீங்கன்னா இந்த 8வது ஊதிய குழுவில் 1.92 பிக்மன் ஃபேக்டர் செட் ஆச்சு அப்படின்னா இவங்க 38,208 பார்த்தீங்கன்னா அடிப்படை ஊதியமாக பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லெவல் 2 ஒர்க்கர்ஸ்க்கு இந்த ஸ்டேட்டஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், இதுவே இவங்க லெவல் 3 ஒர்க்கர்ஸாக இருக்காங்க அப்படின்னா 7வது ஊதிய குழுவின் படி அடிப்படை ஊதியம் இப்போ வந்து 21,700 பெற்றுட்டு இருப்பாங்க. இவங்க இந்த 8வது ஊதிய குழுவில் 1.92 பிக்மன் ஃபேக்டர் செட் ஆச்சு அப்படின்னா இவங்களுக்கு 41,664 சேலரியாக வந்து அடிப்படை சம்பளம் வாங்குவாங்க. அதே போல் லெவல் 4 ஒர்க்கர்ஸாக இருக்காங்க அப்படின்னா
7வது ஊதிய குழுவின்படி அடிப்படை ஊதியம் 25,500 வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ 8வது ஊதிய குழுல 1.92 பிக்மெண்ட் ஃபேக்டர் செட் பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு 48,960 ரூபாங்கிறது சம்பளமாக வந்து நிர்ணயிக்கப்படும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம லெவல் 4 வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் லெவல் 5 ஒர்க்கர்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 7வது ஊதிய குழுவில் அடிப்படை ஊதியமானது 29,200 ரூபா வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அப்படி வாங்கிட்டு இருக்கிற அந்த பர்சனாக இருந்தாங்கன்னா இந்த 8வது ஊதிய குழுவில் 1.92 பிக்மெண்ட் ஃபேக்டர் செட் பண்ணதுக்கு அப்புறமா 56,064 ரூபா வந்து அவங்களுடைய சம்பளமாக அடிப்படை சம்பளமாக வந்து இங்கே வந்து செட் ஆகும். ஓகேவா? இப்போ 7வது குழுவுக்கும் 8வது குழுவுக்கும் இடைப்பட்ட அந்த கேப் என்ன, எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நிலை வந்து 3, அதாவது GP 2000 சொல்லுவாங்க. இந்த ஊழியர்களின் சம்பளத்தின் முழுமையான கணக்கீடு நிலை 3 ஊழியர்களின் சாத்தியமான புதிய சம்பளத்தின் முழுமையான விவரத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நிலை 3ல் இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய ஒரு முழுமையான கணக்கீடு பண்ணக்கூடிய அந்த சம்பளம் என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். தற்போதைய அடிப்படை ஊதியம் 21,700 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா மதிப்பிட்ட பிக்மெண்ட் ஃபேக்டர் 1.92 படி கணக்கீடு பண்ணும் பொழுது திருத்தப்பட்ட அடிப்படை சம்பளம் எவ்வளவா வரும்னு பார்த்தீங்கன்னா 21,700 × 1.92 பிக்மெண்ட் ஃபேக்டர் போட்டோம்னா 41,664 ரூபா வந்து அவங்களுடைய அமௌண்ட்டாக வரும். இதில் புதிய ஊதிய ஆணையத்தின் அகவிலைப்படி DA அப்படிங்கிறது 0வாகவும் வீட்டு வாடகைப்படி HRA 12,499 புதிய அடிப்படை சம்பளத்தில் 30% X வகை நகரங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. அதே போல் பயணப்படி TA அதிக TPTA நகரங்களுக்கு ரூபாய் 3,600 வரைக்கும் நிலை 3லிருந்து 8 வரைக்கும் உள்ள ஊழியர்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. மொத்த சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 57,763 ரூபா புதிய அடிப்படை ஊதியம் ப்ளஸ் HRA ப்ளஸ் DA இது எல்லாமும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அதாவது 21,700 ரூபா அடிப்படை சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆனது அவங்க வந்து கொடுக்குறாங்க. அதே போல் இதில் கழிக்கப்படக்கூடிய தொகை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா NPS பங்களிப்பு, அதாவது ரூபாய் 4,166 ரூபா பார்த்தீங்கன்னா புதிய அடிப்படை ஊதியத்தின் 10% வந்து கழிக்கப்படும் தொகையாக வந்து பார்க்கப்படுது. CGHS பங்களிப்பு பார்த்தீங்கன்னா நிலைகள் 1லிருந்து 5 வரைக்கும் உள்ள ஊழியர்களுக்கு ரூபாய் 250 ரூபா வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் இதில் நிகர சம்பளம் கையில் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 53,347 ரூபா வந்து மொத்த சம்பளமாக மொத்த விலக்குகள் எல்லாமே போக மொத்த சம்பளம் இவ்வளோ கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெவல் 3 ஊழியர்களின் சம்பள உயர்வு சுருக்கமாக சொல்லணும்னா 8வது ஊதிய குழுவின் நிலை 3 ஊழியர்களுக்கு குறிப்பிடத்தக்க ஊக்கத்தை கொண்டு வரக்கூடும் அப்படிங்கிறதும் இந்த கணக்கீடு தெளிவாக வந்து காட்டுகிறது அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு சொல்ல வந்த தகவல். அதே போல் இந்த பிக்மெண்ட் ஃபேக்டர் குறைந்தபட்ச அளவில் 1.92ஆக நிர்ணயிக்கப்பட்டாலும் உங்கள் நிகர சம்பளம் வந்து குறிப்பிடத்தக்க உயர்வை காணும் என்று வந்து எதிர்பார்க்கப்படுது. இந்த பிக்மெண்ட் ஃபேக்டர் அதிகமாக இருந்தால் அதிகரிப்பு இன்னும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இருப்பினும் இது ஒரு மதிப்பீடு மட்டுமே. மேலும் 8வது ஊதிய குழுவின் அதிகாரப்பூர்வமான பரிந்துரைகள் வெளியிடப்பட்ட பின்னரே உண்மையான அளவீடுகள் என்ன அப்படிங்கிறது தெளிவாகும். இப்போ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இவ்வளோ தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிக்மெண்ட் ஃபேக்டர் வந்து செட் பண்ணி இப்போ நம்ம ஒரு அளவீடு வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதை வச்சு நம்ம வந்து கெஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதோடைய பொறுப்பு திறப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த கணக்கீடு வந்து தோராயமானது தான். அது மட்டும் இல்லை, சாத்தியமான பிக்மெண்ட் ஃபேக்டரை அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிறது ரொம்ப முழுக்க உண்மை. அதே போல் இந்த 8வது ஊதிய குழுவின் அதிகாரப்பூர்வ பரிந்துரைகள் வெளியிடப்பட்ட பின்னரே உண்மையான புள்ளி விவரங்கள் பற்றி தெரிய வரும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஒரு சிம்பிள் கால்குலேஷன் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு 8வது ஊதிய குழு ஸ்டார்ட் ஆகிட்டு அதனால் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்குறது தப்பில்லை. நன்றி.